ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்கள் கூட போகி அதுக்கப்புறம் தைப்பொங்கல் அன்றைக்கி எடுத்து இந்த வீடியோஸ் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்னவ வந்து அப்போ தான் எழுந்துட்டு வந்தா. சரி ப்ரஷ் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு தான் வந்து போவா. அம்மா நான் ப்ரஷ் பண்ண போகிறேன், அம்மா நான் குளிக்க போகிறேன், அம்மா நான் வந்து பாத்ரூம் போகணும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே தான் இருப்பாள். கூப்பிட்டுவே இருப்பாள். என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்காக தான் இருக்கும். சரி போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அமுச்சு விட்டாச்சு. பெரியவ வந்து காலையில் எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ காஃபி 2 பேருமே வந்து குடிக்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைனிங் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னா, நானாக எந்த வேலையுமே செய்யுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்களாவே சின்ன சின்ன க்ளீனிங் ஹெல்ப் பண்ணுறது, பூஜை ரொட்டீன்லாம் நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நானும் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி பண்ணி முடிச்சுட்டேன். இந்த பொங்கலுக்கு நான் ரொம்ப டீப் க்ளீன்லாம் எதுவுமே பண்ணலைங்க. கொலுக்கு தான் வந்து எல்லாமே நல்லா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணது. அதனால் சோஃபா க்ளீன் பண்ணுறது, வேக்யூம் போடுறது, அப்புறம் பெட்டெல்லாம் வேக்யூம் போட்டேன். ஸ்க்ரீனு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து துவைச்சி போட்டு கிச்சன் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணேன். அவ்வளோதாங்க. இந்த வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா அகாரா பிராண்டோடது. அஃபோர்டபுளான ரேஞ்சு. நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது யூஸ் பண்ண. இதுக்கு முன்னாடி யுரேகா ஃபோப் வந்து வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப நாய்ஸ் வந்த மாதிரி இருந்தது. இது வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்க கூட இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இதோட மெஷின் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு நாய்ஸும் வந்து கம்மியாக இருக்கும். பட் க்ளீனிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணுது. எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து ₹1500 வந்து வந்தது. வாங்கி நான் ஒரு 7 மந்த்ஸ் கிட்ட ஆகுது. நல்லாவே க்ளீன் ஆகிடும். சாக்கி இருக்கிறதுனால முடியெல்லாம் வந்து எதுவுமே கொட்டாது சாக்கிக்கு. இருந்தாலும் நான் அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். சோஃபாவோட கலரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த டல் கலர் அப்படின்னால அழுக்குகள் இருந்தாலும் தெரியாது. அதனால் அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நம்ம துவைச்ச துணி கொண்டு வந்து போடுவோம், நம்மளே உட்கார்றோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்காக தான் மெயினாகவே இந்த வேக்யூம் கிளீனரே வந்து வாங்கினேன். இப்போ வந்து பாருங்கள், இது ப்ரெஸ் பண்ணி நம்ம அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃபில்டரை தட்டினாலே நமக்கு வந்து தெரியும். ரெகுலராக க்ளீன் பண்ணும்போதே எவ்வளோ டஸ்ட்டு வந்து சேருதுன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூம் ஜன்னல் வந்து ரோடு சைட் பார்த்தா மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய ஒட்டடை டஸ்ட் இருக்கும். நானும் தினமும் வந்து சாம்பிராணிலாம் போடுறேன். அதோடைய ஒட்டடையும் டஸ்ட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். மற்ற 2 சோஃபாவையும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு ஆர்டர் வந்திருக்கு. முருங்கைக்கீரை பொடி. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குழம்பு மிளகாய் தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, அப்புறம் இந்த முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி க்ளீனிங் இருக்கிறதுனால லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக ரசமும் கருணக்கிழங்கு வறுவலும் தாங்க பண்ணியிருந்தேன். அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பெருக்கி விட்டுட்டு அந்த கார்பெட்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியில் போட்டுட்டேன். ஒன்ஸ் வந்து தொடச்சி விட்டுட்டேன். இன்னும் கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஷெல்ஃப் லைனர்லாம் வந்து போட்டு விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ வந்து சோஃபா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். ஹால்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பெட்ரூமும் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ இதை பேப்பர் தான் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா டஸ்டிங்லாம் பண்ணி விட்டுட்டு ஷெல்ஃப் லைனர்ஸ் தான் வந்து போட போகிறேன். இங்கே நான் பெரிய பெரிய பாத்திரங்கள், கிண்ணம் அதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான். அதனால் அதிகமாக கண்டிப்பாக டஸ்ட்டு சேர்ந்துட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு எடுக்கிறதுனால சின்ன காம்பேக்டான கிச்சனாக கொஞ்சம் கிளம்ஸியாக தான் ஆகிடும். சில பாத்திரங்கள் எடுத்து மேலே கூட போட்டுட்டேன். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்கள் வந்து சேர்ந்துட்டே தான் இருக்குது. எப்படின்னே தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தான். அதுக்குள்ளேயே வந்து சின்னவ வந்துட்டா, நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி அவங்கள வந்து எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். சரியாக செய்கிறாங்களோ தப்பாக செய்கிறாங்களோ செய்யட்டும், கற்றுக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன். அதை வந்து என்கரேஜ் பண்ணுவேன் சரி அப்படின்ட்டு. ஏன்னா அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செய்யணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோன்னா அவங்க வந்து அதை பழக்கப்படுத்திக்க மாட்டாங்க. அதனால தான் திரும்ப நான் ஒரு வாட்டி டஸ்டிங்லாம் பண்ணி விட்டுட்டு ஷெல்ஃப் லைனர் போட்டுட்டு பாத்திரங்கள்லாம் வந்து எடுத்து அடுக்கியாச்சு. ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குது. எதை எடுத்து வைக்கிறது அப்படின்னே வந்து தெரியல. ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டேன் கடைக்கு. பானை வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு. வெண்கல பானை இருக்குது. இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி மண்பானையில் வைக்கணும்னு ரொம்பவே ஆசை. சரி அதனால் இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டேன் பானை. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டியும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். என்னவோ தெரியல, இந்த வாட்டி பொங்கல் கொஞ்சம் டல்லாக தான் இருந்த மாதிரியே இருந்தது. உடம்பும் வந்து கொஞ்சம் சரியில்லை. என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம அந்த சாமி வந்து செஞ்சு படைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எவ்வளோ உடம்பு சரியில்லைனாலும் அதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி முடிச்சிருவேன். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன்.
அப்புறம் காலையில் எழுந்ததுமே கோலம் வந்து போட்டு விட்டுடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுப்போம் நோட் புக்லாம், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து யூடியூப்பில் ஒரு மாடல் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம போடும்போது அது வேறு மாதிரி வந்துடுது. சரி ஓகே, ஃபைனல் அவுட்புட் நல்லா வந்தது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் வந்து அழகாக போட்டு விட்டுட்டேன். நான் தான் கலர் அடிப்பேன் அப்படின்னாங்க. சரி அதுவும் அவங்க விருப்பப்படியே விட்டாச்சு. பெரியவ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோலாம் அந்தளவுக்கு வர விரும்ப மாட்டா. சரி அதனால் அவளை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. சின்னவளுக்கு அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் தான். அதை பற்றி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அவள் வந்து கலர் வந்து போட்டுட்டு இருந்தான். நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சரி நல்லா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ரொம்பவே ஈரமாக இருந்தது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போட்டுட்டேன். முன்னாடிலாம் வாங்கிட்டு வந்து வெயிலில் வந்து காய வைப்போம். சரி இந்த வாட்டி எல்லாம் மிக்சிங்கில் இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்தது. முந்தின நாள் நைட்டே பானைலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பும் எல்லாமே எடுத்து வச்சு கழுவி வச்சுருந்தேன். சரி மறுநாள் காலையில் இன்னொரு வாட்டி வந்து கழுவணும், அதுக்காக அப்படியே வந்து விட்டுட்டேன். எதையும் எடுத்து செட் பண்ணலை. நான் வச்சுருக்க மணி பிளான்ட், அதுக்கப்புறம் உப்பு ஜாடி, அது எல்லாமே எடுத்து வாஷ் பண்ணி எல்லாம் ரீஃபில் பண்ணி அதையும் ஒரு பக்கம் வந்து வச்சுட்டேன். காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிப்பாட்டி விட்டுட்டு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து ஊற போட்டுட்டேன். சக்கரை பொங்கலுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், காராமணி வந்து காரக்குழம்புக்காக போட்டிருந்தேன். வடைக்கும் வந்து ஊற போட்டுட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ், கவுண்டர் டாப்லாம் ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு வீடும் வந்து தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை எதுவும் இல்லை. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் வால் ஸ்டிக்கர் வந்து எனக்கு பார்த்துருந்தேன், ரொம்ப பிடிச்சிது. சரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் ரிசீவ் ஆகிடுச்சு. க்ளீன் பண்ணதுனால கையோடு வந்து அதையும் வந்து ஒட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு. இந்த டிசைன் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது, அதனால தான். ஒட்டினதுக்கப்புறமாவே ரொம்பவே அழகாக இருந்தது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டதுனால ஹேர் வந்து இதுவாகிடுச்சு. அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு ஒட்டி விட்டுட்டேன். ஆயில் ஸ்பில்லிங்லாம் இருந்ததுனாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2மே ஒட்டிட்டேன். இந்த பக்கம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒன்று ஒட்டினா இன்னும் அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒன்று வந்து ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பானையை இன்னொரு முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே நான் வந்து எப்பவும் போல் செட் பண்ணிட்டேன். மணி பிளான்ட்லாம் வைக்கும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கொடுக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறது. அதுவும் மணி பிளான்ட்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பணம் வரும் அதெலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அதுக்கப்புறம் கேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பானைக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை. சாமி வந்து இது மாதிரி அம்மா பண்ணுவாங்க, அதை எல்லாருமே நம்ம பார்த்து தான் வந்திருப்போம். அது மாதிரி பண்ணும்பொழுது இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணும்போது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். எல்லாமே கலந்து செஞ்சிட்ருக்கும்பொழுது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துட்டேன். அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பால்லே செய்யலாம் அப்படின்ட்டு தோணுச்சு, அதனால தான். பால் நல்லா வந்து பொங்கி வரட்டும். சைட் பை சைடு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க வந்து கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அது எனக்கு ஒரு பெரிய வேலை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச மாதிரி. மற்ற வேலைகள் தான் நான் வந்து ரெடி பண்ணுவேன். வடைக்கு மாவு அரைக்கிறது அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருப்பேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமை வந்து கொஞ்சம் ஏதாவது மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலைகள் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் பண்ணுவேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு விட்டுருவாங்க. பாலும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். பொங்கல் சாதம் வந்து பசங்க அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் சாதம் வந்து தனியாக வச்சுட்டேன். வடைக்காக மாவும் வந்து அரைச்சிட்ருக்கேன். அதிலே நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருவேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்ருக்குங்க. குழம்புக்காக காராமணி வந்து ஒரு பக்கம் வச்சுருந்தேன் குக்கரில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதமும் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. அதுக்கு ஒரு தாளிப்புக்கும் கொடுத்துட்டு சைட் பை சைட் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்த புது சட்டியில் தான் குழம்பு வந்து வச்சிட்ருக்கேன். வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரத்துக்கு உளுத்தம்பருப்பு நீங்கள் ஊற வைக்கும் பொழுது அது கூட கொஞ்சம் பச்சரிசி ஒரு கைப்பிடி சேர்த்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி, தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு வாழை இலையில் தண்ணியை தொட்டு நம்ம அந்த ஷேப்பை ரெடி பண்ணி சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஒரு மெதுவடை வந்து ரெடி ஆகிடுங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வரும். அது மட்டும் இல்லாமல் எக் பீட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் தனியாக ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் நல்லா பீட் பண்ணாலும் வடை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும்.
எல்லா வேலைகளும் ஓரளவுக்கு முடிஞ்சது. குழம்பும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து எல்லா காய்கறிகளும் சேர்த்து குழம்பு வைப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் பொங்கல் சாதம் ரொம்ப பிடிக்கும். சரி அதனால் அது கொஞ்சம் வந்து வச்சுட்டு, வடையும் வந்து பார்த்திங்கன்னா சுட்டு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு மசாலா. இந்த குழம்புக்கு அவங்களுக்கு வடைக்கும் குழம்பு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட பிடிக்கும். அதனால் அதையும் ஏன் வந்து விட்டு வைப்பானேன்னு உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி பண்ணிவிட்டு, சக்கரை பொங்கல் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மஞ்சள் கொத்துலாம் வந்து கட்டணும். அப்புறம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டாச்சு, ரெடி ஆகிட்டாங்க. பெரியவ எப்போவுமே வந்து பாவாடை சட்டை ரொம்ப விரும்புவா. அதனால் அவளுக்கு சின்னவ ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இந்த கலர் வந்து பிடிச்சிருந்தது. குழந்தைங்களும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டனால கொஞ்சம் பசியோடு இருந்தாங்க. அதனால் சீக்கிரமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டேன். நம்ம பொங்கல் வச்சுருந்தோம்ல, அந்த பானையை அப்படியே வந்து கொண்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாதம், குழம்பு, வடை, உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுட்டேன். குழந்தைங்க எப்போவுமே 2 பேருமே நான் வந்து பார்த்திங்கன்னா தீபாராதனை பண்ண சொல்லுவேன். அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதுவும் பெண் குழந்தைகள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நிறைவாக பொங்கல் வந்து தொடங்கி தை மாதமும் தொடங்குச்சு. இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே சிறப்பாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. சரி அதனால் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க ஆல்ரெடி வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, அப்போ வந்து போக முடியல. சரி அதனால் இன்றைக்கி வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். ரொம்ப நாளாகவே கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா, போகவே முடியல. சரி இன்றைக்கி வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்குன்னு போயிருந்தோம். வெளியில் டின்னர் ஹோட்டல் போகலாம் அப்படின்னதுனால சரி அங்கேருந்து வந்து ஹோட்டல் கிளம்பி வந்து அவங்க அக்காவும் மாமாவும் அன்றைக்கி ஒரே ட்ரீட்டு தான், வேணானாலும் கேட்கல. அன்றையோட நாள் வந்து ரொம்பவே நிறைவாக வந்து போச்சு. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.